கடகம், ஒரு பிரிவு ஏற்பட போகுது. என்ன மாதிரியான பிரிவு அது? எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும்? அதை பத்தி இந்த வீடியோல நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது கடகம் ராசிக்கான ஜூலை மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய கிரகங்களை பத்தின, அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய ஜென்ரலான விஷயங்கள் கூட உங்க மொபைலுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். நாங்க அப்ராட்ல இருக்கிறோமே, வேற டைம் ஜோன்ல இருக்கிறோமே, எப்படி உங்களை ரீச் அவுட் பண்றது இப்படி நீங்க கேட்டீங்கன்னா, நிறைய கனடா யூஎஸ்ல இருந்தெல்லாம் கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் எங்களுக்கு ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா இங்க ஜாதகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. உங்க ஜாதகம் தேவையே இல்லை. உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ், இந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலே போதும். உங்களோட ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை வாங்கிக்கலாம். ஓகே, கடகம் ராசிக்கு இந்த ஜூலை மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துலாமா? கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி மேல குரு உச்சமாயிருக்கு. என்னங்க எங்களுக்கு பெருசா குரு பயிற்சி எல்லாம் வேலை செய்யலையே அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, ரெண்டு விஷயங்க. உங்க சொந்த ஜாதகத்துல அவயோக தசை போயிட்டு இருக்கும். அதனால குரு கொடுக்கக்கூடிய நன்மைகளை உங்களால என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். கிடைக்கும், ஆனா பெருசா இல்லைங்கிற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க. வேலை இல்லாம இருந்தா வேலை கிடைச்சிருச்சு, ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு கடன் அடைக்க முடியல, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். பெருசா அள்ளி கொடுத்துறாது. சொந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய அவயோக தசை காரணத்தினால குரு பயிற்சியாகி ராசி மேல வந்தா கூட குரு கொடுக்கக்கூடிய நன்மைகளை அது ஒரு 50% லிமிட் பண்ணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க ஃபேமிலியில யாராவது சிம்ம ராசி இல்ல மீனம் ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் தடைப்படும். ஏன் அப்படி? அவங்களாலதான் நீங்க கஷ்டப்படுறீங்களான்னா கிடையாது. உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அதாவது உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட கணவன் மனைவி, உங்க குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, இவங்க என்ன ராசி, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப சிம்மத்துக்கு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி போயிட்டு இருக்கு, மீனத்துக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி கடுமையான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஃபேஸ்ல இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய இப்ப ஒரு பையனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் ஆப்வியஸா ஹாப்பி ஆவாங்க இல்லையா? இப்போ பையன் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க, பிள்ளைங்களை செட்டில் பண்ண முடியல, அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா செட் ஆக மாட்டேங்குதுங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் தானே உங்களுக்கு. ஸோ அதனால உங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் தடைப்படும். அதுக்கேற்ற மாதிரி உங்க ஜாதகத்திலையும் உங்களுக்கு தப்பான தசா புத்தி போகும். எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். ஸோ நிறைய பேர் உங்க ராசியை மட்டும் பார்ப்பீங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ராசி பலனை தெரிஞ்சுக்கணும். சொந்த ஜாதகத்தை தெரிஞ்சுக்கலன்னா கூட உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ராசியை தெரிஞ்சுக்கணும். ஓகே, ராசி மேல குரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க, நல்ல யோக தசை போச்சுன்னா அந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கும். 7வது இடத்த பார்வையால தொடர்பு கொள்ளுது. 5, 7, 9வது பார்வைகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5வது இடமான விருச்சிக ராசி மேலப்படுது. குழந்தைகள் சார்ந்த விஷயம், எண்ணங்கள் நிறைவேறது, பாக்கியங்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்தது ராசிக்கு 7வது இடத்துக்கு குரு பார்வை பட்டுட்டு இருக்கனால கணவன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவு, காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் நல்லா இருக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல சனி இருக்கு. ஆல்ரெடி குரு பார்வை இப்ப படுது. 9ல சனி இருந்துச்சுன்னா பூர்வீகம், பாக்கியங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுல உங்களுக்கு தடை இருக்கும். தந்தை சார்ந்த விஷயம், அப்பாவோட டேர்ம் சரியில்லை, அப்பாவுடைய உடல்நிலை சரியில்லை, அப்பா வழி சொத்து வர்றதுல டிலே ஆயிட்டே இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ இந்த உச்சகுருவுடைய பார்வை சனி மேல படுறதுனால, பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி மேல படுறதுனால கஷ்டங்களை தர்ற மாதிரியான அமைப்புல இருந்த சனி அந்த தன்மையை குறைச்சிக்கும். நிறைய பேருக்கு தந்தை விஷயத்துல முரண்பாடு, கருத்து வேறுபாடு இந்த மாதிரி இருந்திருக்கும். தந்தையால சில மன கஷ்டம், தந்தையால விரயம், தந்தையே விரயம்ங்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். உயிரிழப்பு நடந்துருச்சுன்னா அதை மாற்ற முடியாது, ஆனா உங்களுக்கு மற்றபடி தந்தை, பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல நன்மைகள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளா இந்த டைம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்திருப்பாங்க கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களால சொந்த ஊருக்கே போக முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த குரு பயிற்சினால சொந்த ஊருக்கு நீங்க போயிட்டு வர்றது, டெம்பரரியா ஒரு வெக்கேஷனுக்காக போயிட்டு வர்றது, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா 9வது இடத்துல சனி இருக்குது, 8வது இடம் ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை தொடரும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு. ஆனாலும் பூர்வீகத்துக்கு டெம்பரரியா போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். பூர்வீக ஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால சனி இருக்கிற இடத்த கெடுக்கும், பாக்குற இடத்த கெடுக்கும். இயற்கை சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன் மாதிரியான கிரகங்கள் பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்த வளர்க்கும். அதுதான் இருக்கிற இடம், பாக்குற இடத்த சுப கிரகங்கள் வளர்க்கும். பாவ கிரகங்களான சனி, செவ்வாய், ராகு இருக்கிற இடத்தையும் பாக்குற இடத்தையும் கெடுக்கும். ராகுக்கு எதுக்கும் பார்வை கிடையாது.
சனி செவ்வாய் பார்க்குற இடத்த கெடுக்கும். ஓகேவா? இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது தனஸ்தானம். ராசிக்கு 2வது இடம். தனஸ்தானம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. தனஸ்தானத்துல சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா கேதுவோட இணைவுல இருக்கு. சுக்கிரன் சுபகிரகம் இல்லையா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கிற இடத்த வளர்க்கும். தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் 3 விஷயத்தையும் டினோட் பண்ணக்கூடிய ஸ்தானம் 2வது இடம். ஸோ குடும்பம் சார்ந்த விஷயம், மனைவி சார்ந்த விஷயம், கணவன் மனைவி, ரொம்ப நாளா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை ஏற்படுறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பா அந்த ஜூலை மாசம் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரிதான் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 7வது இடமும் உங்களுக்கு இயங்கிட்டு இருக்கு. நல்ல பண வரவு இருக்கும். தனஸ்தானமும் கூட நல்ல பணப்புழக்கம் இருக்கும். தொழில் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மாசமாவே அமைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்தது 3வது அதிபதி. 3வது இடத்துக்கு சனியுடைய பார்வை பட்டுட்டு இருக்கு. அது ஆஸ் யூஷுவல் சனி பயிற்சி நடக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். இளைய சகோதரன், புகழ், கீர்த்தி, முயற்சி இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடிய 3வது இடத்துக்கு சனியுடைய பார்வை பட்டுட்டு இருக்கு. 3வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாத்தீங்கன்னா உச்ச குருவுடைய இடையில நல்லாவே இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கான சக்சஸ் ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரை பண்றேன், ஆனா எனக்கு எந்த விஷயமும் த்ரூ ஆக மாட்டேங்குது, என்னால மல்டிபிள் டைம் ட்ரை பண்ணா மட்டும்தான் ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குது, இந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் இந்த மாசம் நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கான சக்சஸ் ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அடுத்தது ராசிக்கு 4வது அதிபதி. வீடு, வாகனம், கல்வி, தாய் இது எல்லாத்தையும் டினோட் பண்ணக்கூடிய ஸ்தானாதிபதி. 4வது அதிபதி நல்ல ஸ்ட்ராங்கா தனஸ்தானத்துல இருக்கு. வீடு, வாகனம் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே நல்லாவே இருக்கும். 4வது இடம் கெடல அப்படின்னாலே கல்வி சார்ந்த விஷயம், தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்தது ராசிக்கு 5வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னா சனி பார்வையில இருக்கு. 5வது இடத்துக்கும் செவ்வாயுடைய பார்வைப்பட்டு இருக்கு. 5வது அதிபதி அந்த வீட்டுடைய அதிபதியா இருந்தாலும் பாவ கிரகங்கள் எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லாம அந்த ஸ்தானத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த ஸ்தானம் கெடும். ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல சில மன கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கும். குழந்தைங்களால சில மன வருத்தங்கள் இருக்கதை பார்ப்பீங்க. ஆனாலும் பெரிய கெடுதல்கள் நடந்துருமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா உச்சகுருவுடைய பார்வை குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல படுது. ஸ்தானாதிபதி பலவீனமா இருக்கனால டெம்பரரியா உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல சில முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், அவமானம் மாதிரியான விஷயங்கள் நடக்குங்க. ஸோ இதுதான் நான் தமிழ்ல சொன்ன அந்த விஷயம். இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். அடுத்தது ராசிக்கு 6வது அதிபதினு சொல்லக்கூடிய குரு நல்லா ஸ்ட்ராங்கா உச்சமா இருக்கு. அஷ்டம சனியில வேலை இழந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா புது வேலை கிடைக்கிற மாதிரியான விஷயம்லாம் இந்த மாசம் நடக்கும். குரு பயிற்சி நடந்துருச்சு இல்லையா? 6வது அதிபதி உச்சநிலை அடைஞ்சிருச்சு. சில பேருக்கு சுப கடன்கள் கிடைக்கிறது, வளர்ச்சிக்கான கடன்கள்னு சொல்லுவோம்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, ஏதாவது ஒரு வீடு கட்டுறதுக்காக, கார் வாங்குறதுக்காக, எஜுகேஷனுக்காக இப்படி உங்களுக்கு கடன்கள் கிடைக்குங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 7வது இடம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருமணஸ்தானம், காதல், திருமணம் சார்ந்த விஷயம், திருமண பேச்சுவார்த்தை, நிச்சயதார்த்தம் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அடுத்தது ராசிக்கு 7, 8வது அதிபதினு சொல்லக்கூடிய சனியும் பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வையிலே இருக்கு. வெளிநாடு சார்ந்த விஷயம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், லாட்ரி, ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயம் இதெல்லாம் கூட நல்லாவே உங்களுக்கு இந்த மாசம் செட் ஆகும். உடனே எங்களுக்கு லாட்ரி கிடைச்சிருமாங்க, எங்களுக்கு அந்த யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க சொந்த ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கா? உங்க ஜாதகத்துல 6, 8, 12வது இடம் நல்ல சுப தொடர்போட இருக்கா, சுபத்தன்மையோட இருக்கா அப்படின்னா என்ன? குரு பார்வை, குருவோட இணைவு, குருவே அந்த இடத்துல இருக்கிறது, சுப கிரகங்களான குரு சுக்கிரனுடைய தொடர்பு, சுக்கிரனுடைய பார்வை, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை, இந்த மாதிரியான சுப தொடர்போட உங்க ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய 8, 12வது இடங்கள் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான பர்சனுக்கு லாட்ரி, ஷேர் மார்க்கெட், புதையல்லாம் இப்ப இல்ல, லாட்ரி, ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயம், கேம்லிங்ல எல்லாம் கூட சில பேர்லாம் பணம் சம்பாதிப்பாங்க பாத்தீங்களா? தூரத்து சொந்தக்காரங்க, வாரிசே இல்ல, சொத்தை உங்க பேர்ல எழுதி வைக்கிறது, இந்த மாதிரியான எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். அதுக்கு நீங்க உங்க ஜாதகத்தை தான் செக் பண்ணும். நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன் ஜூலை மாசம் கோச்சாரப்படி நடக்கக்கூடிய காமனான பலன். இது எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் பொதுவானது. இப்போ நீங்க கடகராசி, உங்களை மாதிரியே கடகராசிக்காரங்க வேற மத்தவங்க இருப்பாங்க இல்லையா? உங்களோட சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க, கூட கம்மியான ஒரு ஆவரேஜான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ அது எப்படி அது மாறுது? எல்லாரும் ஒரே ராசி தானே. அந்த மாற்றத்துக்கு காரணம் என்னன்னா அவங்க வேற லக்னத்துல பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு யோக தசை நடக்கும். ஸோ நீங்க என்ன ராசி, நீங்க என்ன லக்னம்? ஸோ ராசி, லக்னம், கோச்சாரம், தசா புத்தி, அந்தரம் இவ்வளோ விஷயங்களையும் சேர்த்து வச்சுதான் நம்மளால பலன்கள் தர முடியும். ஸோ பொதுவா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அஸ்ட்ராலஜிய நம்ம கம்போஸ் பண்ணவே முடியாது, நிறைய காம்பினேஷன் சேர்ந்தது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. டெம்பரரியா உங்க நேட்டிவ்க்கு நீங்க டிராவல் பண்ணி போயிட்டு வர்றது, பூர்வீகம் சார்ந்த நல்ல விஷயங்கள், அப்பா வழி சொந்தக்காரங்களால ஆதாயம் மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 10வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா சனி பார்வையில இருக்கு. 10வது இடத்துக்கு எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லை. ஜீவனஸ்தானாதிபதி, ஜீவனஸ்தானாதிபதி சனி பார்வையில இருந்தா கூட
தனாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் நல்லா இருக்கு, தனஸ்தானம் நல்லா இருக்கு சுக்கிரனுடைய இருப்புனால. நல்ல பணப்புழக்கம் இருக்கிறத பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனிலாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, நல்லாவே இருக்குங்க. ஓகே, ஃபைனலா 12வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன் திக்பலத்துல இருக்கு. திக்பலம்னா உங்களுடைய ராசி மேலேயே இருக்கு. உச்ச குருவுடைய இணைவுல சுப தொடர்போட இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளிநாட்டுல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறத பார்ப்பீங்க. சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.